தமிழக வெற்றி கழகத்தினுடைய இணை பொதுச் செயலாளர் அண்ணன் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஒரு அரங்கம் நிறைந்த கரவொலியோடு பேச வருகிறார். வருக வருக. இந்த வரலாற்று சிறப்புமிக்க செயல் வீரர் கூட்டத்திற்கு வருகை புரிந்து தலைமையேற்று இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களே, மற்றும் இங்கே மேடையில் இருக்கும் அனைத்து மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் மற்றும் இங்கே வருகை புரிந்திருக்கும் ஒரு கட்சியின் ஆணிவேராக இருக்கும் ஒன்றியம், நகர, பேரூர் மற்றும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய கட்சி தொடங்கப்பட்ட பிறகு சந்திக்க போகும் முதல் தேர்தல், இந்த முதல் தேர்தலுக்கான செயல் வீரர் கூட்டத்திற்கு இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக இருக்கும். எப்படி 77 ஆட்சியை பிடிச்சு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கருணம் அமைஞ்சதோ, அதே மாதிரி 2026 ஆட்சியை மாற்றம் நடக்கப் போகிறது. அதுவும் வரலாற்றில் அடுத்த 100 வருடங்களுக்கு பதிய போகும் ஒரு தேர்தலாக, அந்த தேர்தலுக்கான செயல் வீரர் கூட்டமாக இது இருக்க போகிறது. இந்த தயாரிப்பு பணிகள் கடந்த 4-5 மாதங்களாக நம்ம நடந்துட்டு வருது. இதில் 24,300 கிளைகளை வெற்றிகரமாக ரீஸ்ட்ரக்சரிங் பண்ண ஒரே கட்சி நம்மளதான் இருக்கும். ஏன்னா அந்த ஒரு வருடத்தில் பல கட்டங்களில் பொதுச் செயலாளர் மற்றும் இங்க இருக்க மாவட்ட செயலாளர் அனைவரும் உங்க எல்லாருக்கும் தெரியும், கட்சியோடைய கிளை கழகத்தை பிரிச்சு ரீஸ்ட்ரக்சரிங் பண்ற பணிகள்ல மிகவும் கடினமான பணிகள்ல 3 மாதங்களில் வெற்றிகரமாக முடிச்ச ஒரே கட்சி நம்ம தான். அதுல நிறைய பேர் என்ன இப்ப கிளையை பிரிச்சுட்டோம், அத உடனே என்னுடைய கிளையை 2ஆக பிரிக்கப்பட்டதுன்னு. கண்டிப்பாக தேர்தல் பணிக்காக நீங்கள் அனைவரும் செய்த பணி இந்த 2026 தேர்தலில் வெற்றிகரமாக எப்படி ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்னு பாருங்க. ஒரு தேர்தலில் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம மக்களை எப்படி சந்திக்க போறோம்ன்றதுதான். நம்ம கட்சிக்கு இருக்கிறதுலே சுலபமான பணி அது ஒண்ணுதான். ஏன்னா நீங்க பல தேர்தல்களில் பார்த்திருப்பீங்க, ஒரு வேட்பாளர் போறதுக்கு முன்னாடி அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே தயாரிப்பு பணிகள் நடந்துடும். இப்போ உங்களுடைய தெருவில் ஒரு வேட்பாளர் வர்றாருன்னா முதல்ல அந்த கட்சி திமுகவோ அதிமுக அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் போய் நிற்பார்கள். அங்க இருக்கிற எல்லாரையும் தயார் பண்ணுவார்கள். எந்த வீட்லயும் வரவேற்பு இருக்காது. நீங்க அந்த வீட்டு ஓனர் கதவை திறந்துக்கிறதுக்கு முன்னாடி கோலம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்க 2 பேர் நின்று அந்த வீட்டு ஓனருக்கு தெரியாம வரவேற்பு கொடுப்பார்கள். அனைத்தையும் ஒரு செட்டப்பாக, ஒரு நாடகமாக ஒவ்வொரு தெருவிலும் ஒரு வேட்பாளருக்கு வரவேற்பு தயாரிப்புகளையே ஒவ்வொரு கட்சியும் நாடகமாக செய்து வரும். இப்படிதான் இந்த தேர்தலில் இதுவரைக்கும் 20-30 ஆண்டுகளாக நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம். ஆனால் நீங்கள் களத்திற்கு போறப்ப ஒவ்வொரு வீட்டிலும் உங்களை வாழ்த்தி வரவேற்பார்கள். மற்ற கட்சிக்கெல்லாம் எது கஷ்டமான பணியோ அது ரொம்ப சுலபமான பணியோ அது ஒண்ணு இல்லை, நம்மளுடைய தலைவர் ஒருத்தருக்காக மட்டும்தான். இப்ப மேடையில் எல்லாரும் பேசினாங்க, வியந்து பேசினாங்க. அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசினார்கள், அண்ணன் அனைவரும் பேசினார்கள். என்ன சொன்ன ஒரே விஷயம், அனைவருடைய வாழ்நாளிலும் இப்படி ஒரு சூழ்நிலை, இப்படி ஒரு தலைவருக்கு கொடுக்கும் வரவேற்பு நாங்கள் யாரும் பார்த்ததே கிடையாது. இது முற்றிலும் உண்மை. ஏன்னா இது களத்தில் நின்று பணியாற்ற போற, ஏன்னா நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை நடத்த போறவர்கள் நீங்கள் மட்டும்தான். ஏன்னா மாநிலத்திலிருந்து மாவட்டத்திற்கு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும், மாவட்டத்திலிருந்து ஒன்றிய, நகர, கழக செயலாளர் உங்களுக்கு தான் வரும். நீங்க தான் களத்தில் நின்று தேர்தலை சந்தித்து தேர்தலை முடிக்க போறவர்கள் நீங்கள் தான். கட்சியோட அடிமட்ட பேஸ் நீங்க தான், செயல் வீரர்கள் நீங்க தான், தேர்தலை சந்திக்க போறீங்க, நீங்க தான் மக்களையும் சந்திக்க போறீங்க. உங்களுக்கு தெரியும் களம் எப்படி இருக்குன்னு. எந்த தயக்கமும் வேண்டாம். நிறைய பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப என்னென்ன எப்படி இருக்கும் எந்த தயக்கமும் வேண்டாம். மக்கள் தயாராக இருக்கிறார்கள். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்க ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்துல? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு, 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க, 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம
எதிர்க்கட்சிகள் இருக்கிறார்கள், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று.